ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். Vanakkam. வணக்கம். We learned a couple words this week. Vanakkam was one of them. Nandri. Nandri. வணக்கம், நன்றி போன்ற சில தமிழ் வார்த்தைகளை கொஞ்சம் கத்துக்கிட்டோம். And Sopram. ஸ்தோத்திரம். Today we're celebrating the memory of a time when Jesus went into Jerusalem. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக பவனியாக சென்றதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். I very much enjoyed the celebration when we walked the streets here a little while ago. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் பவனியாக தெருவில் அங்கங்க போய் சுற்றி நடந்து வந்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. And shouted as they did. ஆகவே இயேசு செய்த காரியங்களை சத்தம் போட்டு சாட்சியாக அறிவித்தது ரொம்ப நன்றாக இருந்தது. Thousands of years ago, they shouted Hosanna. அப்படித்தான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஜனங்கள் இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார்கள். And we shouted Hosanna. நாம் அதே விதமாக ஹோசன்னா என்று சாட்சி அறிவித்தோம். So let's say it again. Hosanna. ஹோசன்னா சொல்லுவோம். ஹோசன்னா. ஹோசன்னா. இன்னொரு ஹோசன்னா. So we're looking this morning at Matthew chapter 21. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். And I told the pastor, I said verses 1 through 17. 1லிருந்து 17 வரை வாசிக்கும்படியாக நான் சொன்னேன். And not 1 through 7. ஆனால் நம்ம 9ஓட நிறுத்திட்டோம். 9ஆ 7ஆ 9 வரைக்கும் நிறுத்திட்டோம். So that means we'll be here a while. அதனால ஏன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போய் மாற்றிக்க வேண்டியதுதான். So let's start at verse 1. அங்கே 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். What I want to say, we are really thankful to be here with you. உங்கள் மத்தியில நான் இருப்பது அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. As Paul wrote to some of the churches that he wrote to, he would always say, I thank God, the Lord Jesus Christ, for you. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். So we thank God of the Lord Jesus Christ for you. அந்த விதமாகத்தான் நாமும் அங்கே நாம் கர்த்தர் நமக்காக செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Because we see the love of Jesus in you. தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. As you sacrifice and serve Him. நாம் கர்த்தருக்கு தியாகம் பண்ணி ஊழியம் செய்யும் பொழுது அதனால தேவன் நாமம் மகிமைப்படுகிறது. And love each other. ஒருவரை நாம் அன்பு கூறுகிறோம். And love us. நாம் எல்லாரையும் நாம் நேசிக்கிறோம். So let's go to Matthew. மத்தேயு சுவிசேஷத்துக்கு நாம் திருப்போம். Verse 1, it says, 21:1. And when they drew nigh to Jerusalem and were come unto Bethphage and to the Mount of Olives, then sent Jesus two disciples. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, saying unto them, Go into the village over against you, and straightway ye shall find a donkey. அங்கே உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அடுத்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். And a colt with her, loose them and bring them to me. அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். And if any man say, Ought you should say, The Lord has need of them, and straightway He will send them. Verse 3. அங்கே ஒருவன் உங்களுக்கு ஏதாயினும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவரை அனுப்பினார். In verse 4, all this was done that it might be fulfilled which was spoken by the prophet, saying. 4வது வசனம் அங்கே தீர்க்கதரிசி சொன்னபடி அது நடந்தது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்றார்.
Says, tell them, the daughter of Zion, behold, thy king cometh unto thee, meek and sitting upon a donkey and a colt, the foal of a donkey. அங்கே அவர் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாக மரியின் மேலும் ராஜா ஏறி வருகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And the disciples went and did as Jesus commanded them. அங்கே இயேசு சொன்னபடியே சீஷர்கள் சென்று செய்தார்கள். And brought the donkey and the colt and put on them their clothes. And they sat. கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அது மேலே தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். So we see that this was done to fulfill prophecy. இது தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே இங்கே இப்படியாக நடந்தது. When Jesus came the first time, it is said that he filled hundreds of prophecies. அங்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து வாழ்ந்தபோது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அநேக வார்த்தைகளை இயேசு சொன்னார். One that talked about a Messiah to come. மேசியா வருவார் என்ற தீர்க்கதரிசனத்தையும் ஆண்டவர் சொன்னார். A prophet and a king. தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் எல்லாரும் எப்படியாக வருவார்கள் என்று சொன்னார். Hundreds of prophecies fulfilled by Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. Written many years ago, over 400 years ago. 400 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் இயேசுவின் காலத்தில் நிறைவேறினது. And some 1,000 years before he was born. சில அங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 1000 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறின. And this one in particular we see from Zechariah chapter 9 verse 9. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? So let's go back and read Zechariah and see that it's the same prophecy. சகரியா 9:9 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். குமாரத்தியே மிகவும் களைகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். So we see that Zechariah, writing over 400 years, predicted exactly what Jesus was going to do. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பு 400 வருஷங்களுக்கு முன்பாக சகரியா இந்த வார்த்தையை எழுதினார். So I want to make 2 points with this. இதிலே இருக்கிற சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The first one is the word of God is true. முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையானது உண்மை உள்ளது. We can trust it. நாம் அதை நம்பலாம். We can trust the words that were written thousands of years ago. 1000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசனங்கள் உண்மை உள்ளவை என்பதை இதனால் நாம் அறிந்து கொள்கிறோம். Because they're perfect. அவைகள் முழுமையானவைகள். They're inspired. அவைகள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டன. They're written by the Spirit of God. தேவனுடைய ஆவியினாலே அங்கே எழுதப்பட்டன. As men wrote these prophecies, அங்கே மனிதர்கள் எழுதினாலும் தேவ ஆவியானவர் அதை எழுதி வைத்தார். the Spirit of God was moving through them. அவர்கள் மூலமாக தேவ ஆவியானவர் கிரியை செய்தார். The Word of God is true. தேவனுடைய வார்த்தையானது உண்மை உள்ளவை. Every page of it. ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ளவை. And the next thing we can see from this is that God is faithful. இரண்டாவது காரியம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் தேவன் உண்மை உள்ளவர். When God speaks, He fulfills what He says. அங்கே தேவன் பேசும்போது இயேசு பேசும்போது நடந்த காரியத்தை நடக்க வேண்டிய காரியத்தை தீர்க்கதரிசனத்தை அவர் சொன்னார். When God says when we're saved that we're promised heaven when we die, it's true. அங்கே தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடந்தது. When God says that He will not leave us or forsake us, like His Word says, it's true. அங்கே தேவன் சொல்லும்போது நீ நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டுவிடுவதும் இல்லை என்று சொல்லும்போது அது அந்த வார்த்தை உண்மை உள்ளது. No matter what you're going through this morning, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது, எதுவாக இருந்தாலும் அவைகளிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். you can trust that God's Word is true. தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது என்பதை நான் நம்ப வேண்டும். And God is faithful. அதை நான் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பது உண்மை. Amen. ஆமென். So let's go back to Matthew chapter 21. மத்தேயு 21ஆம் அதிகாரத்துக்கு நாம் மறுபடியும் திருப்போம்.
My next point this morning is that Jesus rode into Jerusalem on a baby colt or a baby donkey. அங்கே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சென்றபோது அங்கே கழுதையும் கழுதைக்குட்டியும் அங்கே இருப்பதை பற்றி சொன்னார். That's not the way that a king would ride. He would ride on a horse, not a donkey. ஒரு ராஜா பவனியாக வர வேண்டும் என்றால் கழுதை மேல வர மாட்டார், குதிரை மேல தான் வருவார். But Jesus was a humble servant. ஆனால் இயேசு தாழ்மை உள்ளவராய் கழுதை மேல வந்தார். Even though he was God in the flesh. அவர் தேவனாய் இருந்தாலும் ஒரு மாம்சத்திலே நாம் வந்தார். And he had all power. அவருக்கு எல்லா வல்லமையும் இருந்தது. And all right to have great authority. இந்த உலகத்தில் செய்வதற்கு எல்லா காரியத்தையும் செய்வதற்கு அவர் அதிகாரமுடையவராய் இருந்தார். He came as a humble king of peace. ஆனாலும் கூட அவர் தாழ்மை உள்ள ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் வந்தார். Let's look at Philippians chapter 2 verses 5 through 10. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அங்கே 10ஆம் வசனத்திலே 8 9 10 அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2 8 9 10. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். So he says in verse 8 8ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். That he humbled himself and became obedient even to death on the cross. அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தம்மை தாழ்த்தினார். Jesus gave up the glories of heaven to come down here and die on a cross for the sins of yours and mine. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஒரு மனிதனாக அவதரித்து நாம் செய்த பாவங்களுக்காக எல்லாவற்றுக்கும் பரிகாரம் செய்யும்படியாக சிலுவையிலே அவர் அறையப்பட்டு மரித்தார். He came as a humble servant. அவர் தாழ்மையுள்ளவராக, தாழ்மையுள்ள ஊழியக்காரனாக வந்தார். He washed the disciples' feet. இயேசுவின் சீஷருடைய கால்களை கழுவினார். He had compassion and healed the sick. அவர் மக்கள் மேலே இரக்கமுடையவராய், மனதுருக்கமுடையவராய் அவர்களின் வியாதிகளை குணமாக்கினார். He fed those that were hungry. அவர் பசியாக இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்தார். He gave an example of a humble servant for you and I. ஒரு ஊழியர் உண்மையுள்ள ஒரு தாழ்மையுள்ள ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இயேசு நடந்து கொண்டார். He told his disciples, "Do as I have done for you." நான் செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டும் என்று சீஷர்களுக்கு இயேசு கட்டளையிட்டார். Jesus was a humble servant. இயேசு தாழ்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தார். He rode on a colt that's never been ridden before. அவர் அங்கே ஒருவரும் ஏறிராத அந்த கழுதை மேலே அவர் ஏறி பவனி வந்தார். So let's read back in Matthew 21 a little further. மத்தேயு 21 இன்னும் நாம் என்ன வாசிக்கிறோம்? Beginning at verse 8. 8ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். Up to 9, 8 and 9 verses. Go to finish at 11 வரைக்கும் வாசி. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். So we see that the multitudes recognize Jesus as Messiah. ஏராளமான ஜனங்கள்
இயேசு கிறிஸ்து மேசியா வருகிறவராகிய மேசியா என்பதை அறிந்து கொண்டார்கள். Because they shouted, Hosanna, son of David. அங்கே தேவனெல்லாம் என்ன ஆர்ப்பரித்தார்கள்? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து அறிக்கையிட்டார்கள். And they knew the Messiah would come through the lineage of David. அங்கே இயேசுவின் சந்ததியிலே தாவீதின் சந்ததியிலே இயேசு வருவார் என்பதை ஜனங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். And Jesus the Messiah fulfilled that scripture. அந்த விதமாக அந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். The word Hosanna means please save us. அங்கே ஓசானா என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எங்களை ரட்சியும் என்ற அர்த்தம். We all need to be saved. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உண்மை. Romans 10:13 says this. ரோமர் 10 verses 10:13 says, For whosoever shall call upon the name of the Lord shall be saved. 13வது கர்த்தரின் நாமத்தை கூப்பிடுக எவனும் ரட்சிக்கப்படுவான். எவனும் ரட்சிக்கப்படுவான். Yes. But before we can be saved, we got to recognize that we're lost. அங்கே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்துவிட்டு இருக்கிறோம். நம்ம நிலைமையை நாம் முதலாவது உணர வேண்டும். And we know what the scripture says. அது வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. It says that all have sinned and fall short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் கூறுகிறது. You and I have sinned against God. நீயும் நானும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். And Romans 6:23 says the penalty of the wages of that sin is death. ரோமர் 6:23 என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். Yes. So that death means eternal separation from God. அந்த மரணம் என்று சொல்லி இருக்கிறதே அது என்னவென்றால் நித்திய காலமாக தேவனை விட்டு பிரித்து நரகத்தில் போகக்கூடிய ஒரு அனுபவம். None of us can save ourselves. நம்மை நாமே நாம் ரட்சித்துக் கொள்ள முடியாது. We can't perform good works to save us. நாம் நல்ல கிரியைகளை செய்வதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போய்விட முடியாது. We needed someone to pay the price of sin in our lives. நாம் செய்த பாவங்களுக்காக யாராவது ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டும். And that someone was Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார். Who lived a perfect life. இயேசுதான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். He was God in the flesh. அவர் மாம்சத்தில் தேவன், அவர் தேவன் ஆனால் மாம்சத்தில் இருந்தார். And when they crucified him on a cross, அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். he allowed himself to be killed. அப்படியாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவதற்கு இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். Because the Bible says he loved us so much that he was willing to die for us. ஏன் கேட்டால் வேதம் என்ன சொல்றது? நமக்காக நம்மேல் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்து நமக்காக அப்படி அடிக்கப்பட்டு வாய்ப்பிட்டு மரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்க்கதரிசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. And pay the penalty of our sins. நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். But on the third day he came again. He rose again. மூன்றாவது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். Amen. ஆமென். ஹல்லேலூயா. Jesus is Lord. இயேசு கிறிஸ்து கர்த்தர். So Romans says that whosoever shall call upon Jesus as Lord shall be saved. ரோமர்ல நம்ம என்ன வாசித்தோம்? கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறது. You and I need to be saved. நீயும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். I know many of you have called upon the name of the Lord for salvation. நீங்கள் உங்களில் அநேகர் கர்த்தரை நாமத்தினாலே இந்த ரட்சிப்புக்காக கூப்பிட்டு இருக்கிறீர்கள். You said, forgive me of my sins. ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். Come and be my Savior. என்னுடைய இரட்சகராக வாழும் ஆண்டவரே என்று கேட்டிருக்கிறோம். And I will live with you for eternity. ஆண்டவரே நான் உம்மோடு கூட பரலோகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். So that point is, we all need to be saved. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது வேதம் கூறுகிறது. Your friends and your neighbors need to be saved. நீங்கள் மட்டுமல்ல உங்கள் நண்பர்களும் உங்கள் சுற்றி வாழ்கிற மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். And God has called us to share the good news. இந்த நல்ல செய்தியை மக்கள் மத்தியிலே நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Just like you're inviting those to Vacation Bible School. இந்த வெகேஷன் பைபிள் ஸ்கூல் VBS
அநேகர் நாம் அழைப்பது போல தேவன் நம்ம எல்லாரையுமே அழைக்கிறார். You hope that the children that come சிறு பிள்ளைகள்லாம் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். will hear the good news. இந்த நல்ல செய்தி ஜனங்கள் பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். And many will come to know Jesus. அந்த விதமாக அநேகர் வந்து இயேசுவை அறிந்து கொள்வார்கள். And be saved. அவர் அப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள். Amen. ஆமென். Let's look further at Matthew 21. மத்தேயு 21 இன்னும் நாம் என்ன பார்க்கிறோம்? Verses 12 12 through 14. 12, 13, 14 வசனங்களை வாசியுங்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ள குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். Yes. So the temple was a place that was originally for God to dwell in. அங்கே தேவனுடைய வீடு அதுக்கு ஜெப வீடு என்று அழைக்கப்படும் என்று இயேசு சொன்னார். But religious men had turned it into something else. ஆனால் மதவாதிகள் அதை வேறு விதமாக மாற்றி விட்டார்கள். They would sell things to those that came to worship. அங்கே தொழிலுக்கு வருகிறவர்கள் அங்கே மத்தியிலே வியாபாரம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். And charge money for things they shouldn't be charging. அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். Like the pastor, if you needed to come to prayer and you asked them to pray for you, it's like he would say, I'll pray for you if you give me 2,000 rupees. அங்கே நீங்கள் என்னிடத்தில் வந்து ஜெபம் பண்ண வருகிறீர்கள், நான் என்ன சொன்னோம், ஜெபம் பண்ணணும், இலவசமாக தான் ஜெபம் பண்ணணும், ஆனால் நான் ஜெபம் பண்ணினால் 2000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? That would be wrong. அது தவறு இல்லையா? That's what they were doing. They were அப்படித்தான் charging அவர்கள் செய்தார்கள். people to come to the temple to worship. அநேக ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள தேவாலயத்துக்கு வந்தார்கள். Jesus was very angry at that. இப்படி அவர்கள் வியாபாரம் பண்ணினதை பார்த்து இயேசு கோபப்பட்டார். And he said, it is written, my house shall be called a house of prayer. Yes. You made it a den of thieves. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று அழைக்கப்படும், ஆனால் நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்கிறார். You know, those of us that are saved, the temple is our body now. அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயமாக இருக்கிறோம், மாறிவிடுகிறோம். Romans 12:1 says, I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable to Him, which is your reasonable service. அங்கே ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாய் ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Some versions translate that last part as reasonable service. They would say your service of worship. அங்கே சிலர்ல உண்மையுள்ள ஆராதனை என்று சொல்கிறது. அது தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஊழியம் மட்டுமல்ல, ஆராதனை. Because our bodies have the Holy Spirit that lives within it. அங்கே தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். We are the temple of God. நாம் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். But I'm only talking about those that are saved. ஆனால் நாம் எதை நாம் ஆலயம் என்று நினைக்கிறோம்? Those that are not saved do not have God dwelling in them. நாம் சொல்லுகிற ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணவில்லை. But those that have received Jesus have the Spirit of God, the Holy Spirit dwelling in them. யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். So Jesus calls us to true worship. ஆகையால் அப்படிப்பட்டவர் உண்மையுள்ள ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். He calls us to offer our bodies a sacrifice. நம்முடைய சரீரத்தை நாம் அங்கே தியாகம் பண்ண வேண்டும், பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். So we should pray often. ஆகையாலே
அடிக்கடி நாம் இப்படியாக ஜெபிக்க வேண்டும். It says, the Bible says that we are to pray without ceasing. நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். We should pray often. நாம் அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். Our temple should be the house of prayer. அந்த ஜெபம் அந்த இது தேவனுடைய ஆலயம் என்று வேதம் கூறுகிறது. Because Jesus is calling us to true worship. அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஆராதனையை தான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். The Bible says that we should not let sin rule in our body. அங்கே எந்த விதத்திலும் நாம் பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. We should not live like we lived before we were saved. கடந்த காலத்திலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்த பாவ வாழ்க்கையிலே மறுபடியும் நாம் வாழக்கூடாது. We should live holy and pure lives. நாம் பரிசுத்த பரிபூரண வாழ்க்கை வாழ வேண்டும். But if we do sin, we should come quickly to ask forgiveness. ஒருவேளை தவறி நாம் பாவம் செய்து விட்டோமானால் அதை உடனே ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு மனம் திரும்பி விட வேண்டும். Because there will be times when we do something that the Holy Spirit convicts us of. நாம் தேவனுக்கு விரோதமான பாவம் ஏதாவது செய்வோமானால் பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே பேசுகிறார். But we have a scripture in 1 John chapter 1 verse 9. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக கூறுகிறது. It says that we confess our sins, He's faithful and just to forgive us our sins and cleanse us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். We should come quickly and ask forgiveness and know that God will immediately forgive us when we ask Him. நாம் பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை பாவம் செய்துவிட்டால் தவறிவிட்டால் உடனே ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு ஒப்புரவாகி மனம் திரும்பி மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். Just like when we got saved, we asked Jesus to forgive us and He instantly forgives us. He makes us perfect as if we've never sinned. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசுவுக்கு நாம் பாவங்களை அறிக்கையிட்டது போல அவர் இப்பொழுது கூட பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும். Because of His blood, because of His sacrifice. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தியாகத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு பாவத்தின் விடுதலை உண்டு. Jesus calls us to true worship. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள ஆராதனை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். We should not be like the Pharisees of old. அங்கே பரிசேயர் சதுசேயர் இவர்கள் வாழ்ந்தது போல நாம் மாய்மாலக்காரராக வாழக்கூடாது. We should pray often நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். and live holy lives. பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். Let's look at back in Matthew 21. மத்தேயு 21க்கு நாம் மறுபடியும் திருப்போம். Read verses 15 through 17. 15 17 வரை வாசிப்போம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்தில் இருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். Yes. So the Pharisees were upset that the people were calling Hosanna, son of David. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் தாவீதின் குமாரன் என்று ஓசன்னா என்று சொன்னபோது பரிசேயருக்கு அது பிடிக்கவில்லை. Because they didn't believe that Jesus was the Messiah. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான மேசியா என்பதை பரிசேயர் நம்பவில்லை. They didn't believe that He was God in the flesh. அவர் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை பரிசேயர் நம்பவில்லை. So they said to Jesus, please stop these children from calling me that name. இவர்களும் உண்மை பற்றி சொல்லுகிறார்களே அவன் வாய் மூட சொல்லுங்க கொஞ்சம் கம்மன் இருக்க சொல்லுங்க. And Jesus said, yea, have you never heard out of the mouth of babes and sucklings thou hast perfected praise? பரிசேயர் அப்படி சொன்னபோது அதை குறித்து இயேசு என்ன சொன்னார்? அங்கே இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறேன் என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாக்கும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். The children were praising God சிறு பிள்ளைகளும் கூட தேவனை துதித்தார்கள் and singing Hosanna. அது தேவோசனை என்று அறிக்கையிட்டார்கள். Let's say that again. Hosanna. எல்லாரும் சொல்லுவோம். ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா.
சிலர் கையை தூக்க மாட்டீங்க, வாயை திறக்க மாட்டீங்க, கம்முனுக்குறீங்க. சத்தமா எல்லாரும் வாயை திறந்து கையை ஒத்துக்கு சார் ஓசன்னா சொல்லுவோம். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. எஸ். So the children were speaking truth. They were praising God. ஆக சிறு பிள்ளைகள் கூட தேவனை துதித்தார்கள். So my last point this morning is we must be like children when we come to praise God. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க வேண்டிய போகிறேன். அது என்னவென்றால் சிறு பிள்ளைகளும் தேவனை துதித்தார்கள். Children are very believing. சிறு பிள்ளைகளும் கர்த்தரை நேசித்தார்கள். If you tell them something, they believe it. ஏது சிறு பிள்ளைகளுக்கு நீங்க எதையாவது சொன்னால் அவன் அப்படி நம்பி விடுவார்கள். They don't question it. அதுக்கு கேள்வி கேட்க மாட்டார்கள். They're vulnerable. எல்லாரும் அதை சிறு பிள்ளைகள் அதை நம் கேட்கிறதை மதிப்பார்கள். And they're innocent. அவர்கள் கபடில்லாதவர்கள். They don't have ulterior motives. அவர்கள் எந்தவித நோக்கத்தோடு வாழ மாட்டார்கள். When they come to Jesus, they accept Him for who He is. அங்க இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே சிறு பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். We should be like children when we praise Jesus. நாம் கர்த்தரை துதிக்கும் போது சிறு பிள்ளைகளை போல நாம் தேவனை துதிக்க வேண்டும். Not worried about what others say about us. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்லுவார்கள் என்பது நாம் கவலைப்படக்கூடாது. But be like Mary at the feet of Jesus that the pastor preached on just the other day. இயேசுவின் பாதத்திலே காத்திருந்த மரியாதை போல நாம் காத்திருக்க வேண்டும். She didn't care that others were watching her. மற்ற மக்கள் எல்லாம் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் கவலைப்படவே இல்லை. She didn't care that she was pouring expensive perfume and weeping at the feet of Jesus. அவர் விலையேறப்பட்ட அந்த நடனமிட தைலத்தை உடைத்து இயேசுவுக்காக செலவு பண்ணி பூசுவதை குறித்து கவலைப்படவே இல்லை. Her praise was as a child. அவள் ஒரு சிறு பிள்ளை போல தேவனை துதித்தாள். We should be like that if we sit at the feet of Jesus. இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருந்த மரியாதை போல நாம் கூட இருக்க வேண்டும். So to summarize this morning, கடைசியாக நான் முடிக்க விரும்புகிறேன். first thing we learned about is Jesus fulfilled prophecy. முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? இயேசு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். And he fulfilled it for his first coming. He will again for his second coming. அங்கே இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே அப்படியாக வந்தார். அவர் மறுபடியும் இன்னொருவர் இரண்டாவதாக வரப்போகிறார். Let's look at Revelation chapter 19 for a minute. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். Read verse 11 through 16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. Yes. So we know the word of God is true. தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Because all the prophecy was fulfilled with his first coming. அங்கே இயேசுவின் முதல் வருகையிலே தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசுவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டன. Jesus came as a humble servant the first time. இயேசு முதல் வருகையிலே தாழ்மையுள்ள ஊழியக்காரனாக அவர் வந்தார். So he could die on the cross for our sins. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரத்தில் அவர் மரித்தார். And be raised from the dead on the third day. மூன்றாம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்தார். But when he comes again, he's going to come as the King of Kings, as the Lord of Lords. ஆனால் கர்த்தர் மறுபடியும் இயேசு வரும்போது அவர் ஊழியக்காரனாக வரவில்லை, அவர் ராஜாதி ராஜாவாக வருகிறார். He won't be riding on a donkey, அவர் கழுதை மேல வரமாட்டார், but rather a horse. ஆனால் குதிரை மேல வருவார்.
Because he's going to rule and reign forever. ஏனென்றால் இந்த உலகத்தை அவர் ஆட்சி செய்ய போகிறார். And we that are saved are going to be with him. அவரோடு இருப்பதற்கு இப்பொழுதே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். We're going to be with the conquering king. அங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜாவாக இருக்க நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். The word of God is true. தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. And God is faithful. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God says in those days we're going to have a new body. அங்கே இயேசு அப்படியாக வரும்போது நமக்கு எல்லாரும் புதிய சரீரம் கொடுக்கப்படும். These old bodies will go away. அந்த இப்பொழுது இருக்க பழைய சரீரம் மறைந்து விடும். And we resurrected with a new body. நாம் புதிய சரீரம் கொடுக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தப்பட்டு புதிய சரீரம் கொடுக்கப்பட்டு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். They won't get old and weak. அங்கே Won't get old and weak. அங்கே வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே பலவீனர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். No sickness. வியாதி இருக்காது அப்போது. We will live that way forever. எப்பொழுதும் கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு வாழ போகிறோம். God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And the word of God is true. தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. The other thing we learned this morning is we all need to be saved. இந்த காலை நேரத்தில் நாம் கற்றுக்கொண்ட இன்னொரு காரியம் என்னவென்றால் நாம் எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும். No exceptions. We all need to be saved. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுல யாருமே ஒதுக்கி வைத்து தள்ளிவிட முடியாது. எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும். And God calls us to tell others about Jesus so they too can be saved. அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. We all need to be a witness for Jesus Christ. இயேசுவுக்காக நாம் எல்லாரும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். The next thing we talked about this morning is God calls us to true worship. அடுத்ததாக நாம் என்ன பார்த்தோம்? நாம் உண்மையுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். Our bodies are the temple of the Holy Spirit. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு நாம் சரீரமாக இருக்கிற ஆலயமாக இருக்கிறோம். And we should pray often. நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். And live a holy life. பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். And we should praise Jesus like the children do. சிறு பிள்ளைகள் செய்வது போல கர்த்தரை எப்பொழுதும் நாம் துதிக்க வேண்டும். Without hesitation. எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் செய்ய வேண்டும். Believing. அங்கே இயேசு சிறு பிள்ளைகளை போல நாம் நம்ப வேண்டும். Trusting Him. சிறு பிள்ளைகளை போல நாம் இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். Calling out to Him. அவரை இயேசுவை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். Amen. Amen. Hallelujah. Glory to God. Okay. Thank you, brother.